கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர்களே நாமத்திலே வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். தியான பகுதி எரேமியா 36 அதிகாரம் 20 முதல் 26 வசனங்கள். எரேமியா 36 அதிகாரம் 20 முதல் 26 வசனங்கள். தியான வசனம் தானியேல் 1 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனம். தானியேல் 1 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலின் புஸ்தகத்தை நான் வாசிக்கின்ற பொழுது இந்த முதல் 2 வசனங்கள் ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகளாக நான் உணர்கிறேன். ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. அந்த எச்சரிப்பு என்ன? திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். இதுதான் இந்த ஆரம்ப வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள். இது ஒரு எச்சரிப்பின் துணியாகவே துவங்குகிறது. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் என்பது தான் அந்த எச்சரிக்கை. யோயாக்கீம் என்னும் ஒரு மனுஷனுக்கு உண்டான தேவ நியாய தீர்ப்பை குறித்து அதன் ஆரம்ப வசனங்களில் நாம் காண்கிறோம். அவன் யூதாவின் ராஜாவாயிருந்தான். அவனுடைய ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே எருசலேம் நகரம் முற்றுகை போடப்பட்டது. தேவன் அவனை அவனுடைய சத்துருவின் கையில் ஒப்புக் கொடுத்தார். யூதாவின் ராஜாவாயிருந்த அவனை ஆண்டவர் பிரஜாதியானாகிய ஒரு ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க காரணம் என்ன? அந்த காரணத்தை நாம் தானியேலின் புஸ்தகத்தில் காண்பதில்லை. ஆனால் எரேமியாவின் புஸ்தகத்தில் அது குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வசனம் எழுதப்பட்டிருந்த ஒரு புஸ்தகச் சுருள் அவனுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவன் அதை பறித்து ஒரு சூரி கத்தியினாலே அதை அறுத்து சுருள்கள் அனைத்தும் அக்கினியிலே வெந்து போகும்படிக்கு அதை தன் முன்பாக மூட்டப்பட்டிருந்த அந்த தீயிலே போட்டு விட்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாக தேவனிடத்திலிருந்து கடும் நியாய தீர்ப்பு அவனுக்கு உண்டானது. ஆகையால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இருக்க மாட்டான், அவனுடைய பிரேதமோ வென்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டு கிடக்கும் என்பதாக அங்கே 30வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய வசனத்தை அவமதித்து வேதாகமத்தை எரித்து போட்ட மனிதனுக்கு வந்த தேவ நியாய தீர்ப்பை பாருங்கள். மேலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அவனுடைய முடிவை குறித்து முன்னுரைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து ஐயோ என் சகோதரனே, ஐயோ என் சகோதரியே என்று அவனுக்காக புலம்போதில்லை. ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவருடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்போதும் இல்லை. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறியப்பட்டு புதைக்கப்படுவான் என்பதாக எரேமியா 22ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அவன் கர்த்தருடைய வசனத்தை மதியாமற் போனது நிமித்தம் அவனுடைய முடிவு மிக பரிதாபகரமாயும் தோல்வியுமாயும் இருந்தது. யூதாவின் ராஜாக்களில் தன் மரணத்திற்கு பின் அடக்கம் பண்ணப்பட்டதாக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிராத ஒரே நபர் யோயாக்கீம் மாத்திரமே ஆவான். 2 ராஜாக்கள் 24:6வது வசனத்தை பாருங்கள். அவனுடைய முடிவை குறித்து முன்னுரைக்கப்பட்டவை எவ்வளவு உண்மையானவை, எழுத்தின்படியே நிறைவேறிவிட்டன. இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேம் என்பது சமாதானத்தை குறிக்கிறது. ஆகவே எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுதல் என்பது சமாதானம் இல்லாமல் மரணமடைவதை வெளிப்படுத்துகிறது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை என்பதாக சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதம் 165 குறிப்பிடுகிறார். அப்படி இருக்கின்ற பொழுது வேதத்தை அசட்டை பண்ணுகிறவர்களின் வாழ்க்கையும் முடிவும் சமாதானமற்றவையாய் இருப்பதில் வியப்பொன்றும் இல்லையே. நாம் ஒருவேளை வேதாகமத்தை சுட்டெரிக்காமல் இருக்கலாம். ஆனால் எத்தனை நாட்கள் நாம் வேதம் வாசித்தவைகளை அசட்டை பண்ணி புறக்கணித்திருக்கிறோம். நாம் கர்த்தருடைய வசனத்தை ஆர்வத்தோடு வாசித்து தியானித்து அதை கனம் பண்ண தவறி இருக்கிற சந்தர்ப்பங்களை நாம் எண்ணி பார்க்கின்றோமா? எத்தனை எத்தனை நாட்களிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினவர்களாக இருந்தோம். நீங்களும் நான் வாசித்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாவிட்டாலும் அவைகளை அக்கினியிலே போடுவதற்கு சமம் என்பதை நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவைகளை சூரிய கத்தியினாலே நீங்கள் கொல்லுகிறீர்கள், உடைக்கிறீர்கள், நாசம் பண்ணுகிறீர்கள். ஆம்,
காலை செய்தித்தாள்கள் மற்றும் பல புத்தகங்களை வாசிப்பது, தொலைக்காட்சி போன்றவற்றில் நேரத்தை கொடுத்து நீ உன்னை அதோடு இணைத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பரிசுத்த வேத வசனங்களை நீ அலட்சியம் செய்யாதே. அதிகாலையில் எழுந்தவுடனே உன் ஆண்டவருடைய வார்த்தையை தேடி வாசி. உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு வெற்றி உண்டு, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, உனக்கு நன்மை உண்டு. உன்னுடைய ஆபத்தில் அது பலனாயிருக்கும். அலட்சியம் செய்கிறாயோ? இன்றே அதற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவோமாக. திருவசனத்தை அவமதித்த ராஜாவாகிய யோயாக்கீமின் வாழ்வும் முடிவும் இவ்வாறு இருக்கின்ற பொழுது, இஸ்ரவேலரை வழிநடத்தும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனும் திருவசனத்தை கனமண்ணுகிறவனுமாயிருந்த தேவதாசனாகிய யோசுவாவின் வாழ்க்கையும் முடிவும் எவ்வளவு ஆசீர்வாதமாயிருந்தது என்று எண்ணி பாருங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இங்கே புத்திமானாய் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சரியான ஒரு பொருள் நல்ல வெற்றியுள்ளவனாயிருப்பாய். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்தார். யோசுவா 1:8 அவ்விதமாகவே அவன் இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டிருந்தான். அதன் பலனாக அவனுடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். தன்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் அவன் நல்ல வெற்றியுள்ள ஒரு மகனாக காணப்பட்டார். அவன் தன் மரண பரியந்தம் அப்படியே ஜீவித்தது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் அதன்படியே ஜீவிக்க செய்வதற்கு அவன் வெகு கவனமாயிருந்தான். எனவேதான் அவன் தான் மரணமடை முன்னதாக இஸ்ரவேலரை அழைப்பித்து மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள் என்பதாக யோசுவா 23:6 அவன் கூறுவதை அங்கே நாம் பார்க்க முடியும். அவனுடைய முடிவு அமெரிக்கையும் இளைப்பாறுதலும் உள்ளதுமாயும் வெற்றிகரமானதாயும் இருந்தது. யோயாக்கீமை போலன்றி அவன் தன் சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டான். யோசுவா 24:30. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீதிமொழிகளின் ஆக்கியோன் சொல்கிறதை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 13:13 திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்று நீங்களும் நானும் நம்முடைய பணிக்குள்ளாக செல்லும் முன்பாக அல்லது இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் முன்பாக சற்று யோசித்து பார்ப்போம். இந்த நாளிலே என் ஆண்டவருடைய வார்த்தையை நான் அவமதிக்கிறவனாக இந்த இடத்துல நிற்கிறேனா? ஆண்டவருடைய வார்த்தையை அங்கீகரித்து எனக்கு அனுகூலமான வார்த்தையாக அவைகளின்படியே நான் நடக்க என்னை அர்ப்பணித்தவனாக நான் காணப்படுகிறேனா? யோசித்து பார்ப்போம். யோயாக்கீம் தனக்கு வருவித்து கொண்ட நியாய தீர்ப்புகளுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினது தான். தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணின நிமித்தமாக அவன் மாபெரும் அழிவை சந்தித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த வார்த்தையை கனம் பண்ணாமல், அவன் அசட்டை பண்ணி தேவனுடைய வார்த்தையை தூரமாக்கி அதை அபகீர்த்தி செய்தபடியினாலே அது நிமித்தமாய் அவன் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவனாக மாற வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ நானும் திருவசனத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோமா? அதன்படி செய்கிறவர்களாக இருக்கிறோமா? திருவசனத்திற்கு கனமும் மகிமையும் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? அது சாதாரண ஒரு எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, என் தேவனுடைய வாயின் வார்த்தைகள். என் தேவன் நான் நன்றாக இருக்கும்படியாக எனக்காக அவர் எழுதி கொடுத்த ஆலோசனைகள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, யோசுவாவை குறித்து பாருங்கள். அவன் கற்பனைக்கு பயப்படுகிறவனாயிருந்து மேன்மை அடைந்தான். அருமையான சகோதரா, சகோதரி, இன்று நீ ஒரு யோசுவாவாக இருக்கிறாயா அல்லது ஒரு யோயாக்கீமாக இருக்கிறாயா? நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்பதாக உபாகமம் 29:9 கூறுகிறதே. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என கர்த்தர் எச்சரிப்பின் துணியாக சொல்லுகிறதை ஓசியா 4:6 வாசிக்கிறோம். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுடைய வசனத்தை வாஞ்சையுடன் வாசித்து தியானிக்கும்படி இன்றே தீர்மானம் செய்ய உன்னை அர்ப்பணிப்பாயா? செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே,
எங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் குரலாக கொடுக்கிறீர். உம்முடைய வசனத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள், உம்முடைய வசனத்தை அவமதிக்கிறவர்கள் நாசமடைவார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதற்கு ஒரு சான்றாக உம்முடைய வசனத்தை அவகீர்த்தி பண்ணின யோயாக்கீம் மிகுந்த உபத்திரத்திற்குள்ளானான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்ட யோசுவாவோ ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதையும் எங்களை கற்றுக் கொடுத்தீர். நாங்கள் ஒரு யோயாக்கீமாக அல்ல, யோசுவாவாக உம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் எங்களுடைய இருதயத்திலே தங்கி வாசம் பண்ண எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.